இதே போல் தான் பெண்கள் துறையில் ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க பேர் டாக்டர் சாந்தான்னு பேர். ரெண்டாவது இதாக நான் தெரிஞ்சுக்கணும். டாக்டர் சாந்தா அவங்க அடையார் புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தில் 68 ஆண்டுகள் பணியாற்றணும். அவங்களுக்கு பத்மஸ்ரீ எல்லா விருது எப்போ கொடுத்துட்டாங்க. சமயத்தில் அவங்க காலமாயிட்டாங்க ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால். அதுவும் அவங்களுடைய வாழ்க்கையை அப்படி தான். நான் எப்படி ஒரு ஆண் எப்படி டாக்டர் துறையில் முன்னே வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஒரு இதுதான் டாக்டர் சாந்தா அவங்க. அவங்களுடைய குடும்பம் பாரம்பரியமான விஞ்ஞானிகள் குடும்பம். முதல் நோபல் பரிசு இந்தியன் சொல்ல சர் சி வி ராமன் அவங்க இவருடைய தாத்தா முறையாகுது. அதே மாதிரி பௌதிகத்துறையில் சந்திரசேகர் அப்படின்னு ஒருத்தர் நோபல் பரிசு வாங்கியிருந்தார். அவருக்கு இந்த அம்மாவுக்கு அவங்க மாமா முறையாகிறாங்க. அப்படி பாரம்பரியமான விஞ்ஞான குடும்பத்திலிருந்து வந்தவங்க. இவங்களுக்கு சிறு வயதிலிருந்தே டாக்டர் ஆகிற ஆசை தான் இருந்தது. பெரும்பாலும் அந்த காலத்தில் டாக்டர் ஆகிறதுக்கு எப்படி விருப்பப்படுவாங்கன்னா குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஒரு இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பெண் குழந்தையெல்லாம் விட்டிங்கன்னா ஒரு 2-3 வயசு ஆச்சுன்னே நான் டாக்டருங்க அதை காதிலெல்லாம் மாட்டிட்டு எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா அந்த குழந்தைய அடிக்கடி டாக்டர் கூட்டிகிட்டு போகிறோமா அந்த குழந்தைகளுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஓ டாக்டர் அப்படின்னு எல்லாம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி சின்ன வயசில் டாக்டர் ஆகிற ஆசை அந்த அம்மாவும் டாக்டர் படிப்பு வந்தாங்க. சென்னையில் தான் அவங்க பூர்வீகம். அங்கேயே டாக்டர் படிப்பு முடித்தாங்க. மகப்பேறு மருத்துவத்தில் அவங்க இருந்தாங்க. 2 வருஷம் அங்கே பணியாற்றினாங்க. சிறந்த டாக்டராக இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிங்கிறவங்க நம்ம இந்தியாவினுடைய முதல் பெண் டாக்டர் அவங்க தான். அதுவும் இல்லாமல் தமிழ்நாடு சட்டசபையினுடைய உறுப்பினராகவும் இருந்தாங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அவங்க இந்த கேன்சர் இன்ஸ்டியூட் அடையாறில் அவங்க தான் ஆரம்பித்தாங்க. பெரிய அளவில் அதுக்காக முயற்சி பண்ணாங்க. அது அரசாங்கத்திட்ட போயிடுச்சுன்னா அதோட இது எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் அன்றைக்கி அரசாங்க ஆஸ்பத்திரியெல்லாம் இருந்தது. ஆனால் அந்த புற்றுநோய்க்குன்னு விசேஷமாக இல்லை. அப்போ இவங்க குடும்பத்தில் அதே மாதிரி புற்றுநோய் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருந்ததுனால அந்த அம்மா அதை ஆராய்ச்சி நிறுவனம் ஆரம்பித்தாங்க. ரொம்ப சிரமம் தான். அது இதே மாதிரி தான் ஒரு 6-7 படுக்கைகளோட ஒரு இடத்துல ஆரம்பித்தது தான். ஃபண்டு பெரிய அளவில் கலெக்ஷன் பண்ண முடியல. அவங்களோட தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவருடைய தம்பி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் அவரும் டாக்டர் தான். அங்கே தான் இருந்தாங்க. அந்த நம்ம டாக்டர் சாந்தா அவங்களுக்கு இந்த சமுதாயத்தில் ஏதோ செய்ய நான் திருமணம் செஞ்சுக்கல, சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு விருப்பப்பட்டாங்க. அவள் கண்ணு முன்னால் இருந்தது சவாலான அந்த அடையார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஆரம்பித்த அடையார் ஹாஸ்பிட்டல். அங்கே போய் சேர்ந்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்க இங்கே சம்பளம் கொடுக்குற கூட வாய்ப்பு இல்லை, சம்பளம் கொடுக்குற கூட இல்லை. வரவங்களுக்கு பெரிய எண்ணிக்கையில் வந்தாலும் கூட அவங்கள்ட்ட பணம் வாங்க முடியாது. கொடுக்குறவங்க தான் கொடுக்க முடியாது, கட்டாயப்படுது. ஏன்னா கேன்சருங்கிறது மிகப்பெரிய ஒரு வியாதி. மறுபிறப்பு இல்லை அப்படின்னு நினச்சி தான் அங்கேயே வருவான். அதுவும் முற்று போய் தான் வருவாங்க. முத்துனதுக்கப்புறம் தான் வரும். தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு நாலேஜில் இல்லை. அவள் இன்றைக்கே நாளைக்கே இருக்கிறவன்ட்ட இவ்வளோ பணம் கொடுன்னு எப்படி கேட்குறது? அதனால் ஏதாவது கொடுத்தா வாங்கிக்குவாங்க. பெரிய ஓரளவுக்கு நல்ல செல்வாக்கோடு இருக்கிறவங்க வசதியோடு இருந்தால் அவங்களா பார்த்து கொடுத்தா தான். அதனால் அவன் அந்த சமயத்தில் சொன்னாங்க சம்பளம் கொடுக்க கூட இங்கே வசதி இல்லையாம்மா அப்படின்னு. இப்போ இவங்க சொன்னாங்க இல்லை பரவாயில்ல, நான் உங்களோட இருக்கிறேனே. அப்படி தான் அந்த அம்மா அதில் சேர்ந்தாங்க. உள்ளேயே எல்லோரும் தங்கியிருக்கிற இடத்துல தாங்க ஒரு 4-5 செவிலியர் இருப்பாங்க. டாக்டர் இவங்க முத்துலட்சுமி ரெட்டி, அவங்க தம்பி கிருஷ்ணமூர்த்தி அவங்க தான். இவங்க என்ன பண்ணாங்க, ஏன் இந்த கேன்சர் வருது? ஏன்னா யாருக்கும் இது ஒரே குடும்பத்தில் 2-3 பேத்துக்கெல்லாம் வரும். அப்போ இதெல்லாம் இவங்க ஆராய்ச்சி அந்த மனநிலையில் எல்லாம் வர மக்களையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணினேன். குறிப்பாக பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோயும் கர்ப்பப்பையில் வரக்கூடிய கர்ப்பவாய் அந்த புற்றுநோயும் ஆரம்ப காலத்தில் கண்டறியப்பட்டால் குணப்படுத்த முடியும். அது இவங்க முதல்ல கிராமம் போய் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. அதுக்காக ஒரு வாகனம், தமிழ்நாடு அரசு அதுக்காக ஒரு வாகனம் கொடுத்தாங்க. அந்த வாகனத்துக்கு கிராமம் பூரா போனாங்க. இந்த மாதிரி எப்படி செய்யணும், பெண்கள் எப்படி பரிசோதனை செய்யணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதன் மூலம் நிறைய பேருக்கு அந்த விழிப்புணர்வு வந்தது. அது மூலிமா நிறைய தாய்மார்கள் காப்பாற்றப்பட்டாங்க. அப்புறம் அடுத்த விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு ஹீமோதெரப்பி கொடுக்கணும், ரேடியம். அந்த ஹீமோதெரப்பி கொடுக்கும்போது நம்ம உடலில் சில உபாதைகள் வரும். முடியெல்லாம் கொட்டும், பல் இருந்தால் கூட ஆடும் போயிடும், இப்படி சில கருக்கும். இந்த கழுத்தில் வரக்கூடிய கேன்சருக்கெல்லாம் கருக்கு இப்படியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆள் வேணும், இல்லாட்டி வரமாட்டாங்க. அப்படி அந்த ஆறுதல் சொல்லி ஆனால் அந்த கீமோதெரப்பி கொடுக்குற ரொம்ப நாள் நெடுநாள் வாழ்ந்தவங்களாம் இருக்கிறாங்க. இவங்களுடைய அரவணைப்பாளையும் இவங்களுடைய ஆசினாலே அப்படி. அப்புறம் கிருஷ்ணமூர்த்திக்கு அப்புறம் இவங்க தான் அந்த கேன்சர் இன்ஸ்டியூட்டினுடைய தலைவராக இருந்தாங்க. மிக கடுமையான பணி. உலகத்தில் எந்த இடத்துல கேன்சரை பற்றி ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டாலோ ஒரு மருந்து அறியப்பட்டாலோ அது இங்கே அடையார் கேன்சருக்கு வந்துடும், அந்த நிறுவனத்துக்கு வந்துடும். அப்படி ஒரு நெட்வொர்க்.
எல்லா இடத்துலையும் இருந்தாங்க, ரொம்ப முயற்சி பண்ணாங்க. ஏற்கனவே அந்த தலைவர் பொறுப்பு ஏற்றதுக்கப்புறம் அந்த வளாகத்துக்குள்ளேயே குடி போனாங்க. ஏறக்குறைய 68 ஆண்டுகள் அந்த வளாகத்தில் இருந்தாங்க. கடைசி ஒரு 5 ஆண்டு, கடைசி ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ள மட்டும் வேறு தலைவர் வந்தாங்க. அதே போல் நம்ம பெண் சமுதாயத்துக்காக மிகப்பெரிய அளவில் தன்னையே பலி கொடுத்துன்னு சொல்லலாம். கேன்சருங்கிறது அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வியாதி. அதுக்காகவே வாழ்நாள் மூலம் கொடுத்தவங்க டாக்டர் சாந்தாவங்க. அவங்களும் நம்ம பகுதி சொன்னால் சென்னையை சேர்ந்தவங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களில் நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். அப்படி 2 டாக்டர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 3ஆவதாக ஒரு நபர் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இன்றைக்கி வேஷ்டிக்கு மதிப்பு ஏற்படுத்தி கொடுத்தவங்க. வேட்டி கிட்டனா ஒரு மரியாதை அந்த அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்தவர் ராம்ராஜ் காட்டன். அவங்களுடைய வாழ்க்கையோடு பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நிலைக்கு, அவர் நம்முடைய அவினாசி பகுதியை சேர்ந்தவங்க. அவர் இதே மாதிரி தான், விதியை நந்து இருக்கல, விதி அதை நம்பி அவர் இருக்கல. இது விதின்னு சொல்ல உடனே நம்ம விதி எப்படி, அதுக்கு ஏதாவது உதாரணம் அப்படி கூட கேட்கலான்னு. விதியை வெல்ல முடியாதுன்னு உதாரணம் வேணும் இல்லையா? அப்படியாச்சும் இருக்காங்கட்டா நிறையா இருக்குது. ஒரு கோயில் வாசலில் 2 பிச்சைக்காரங்க, பிச்சைன்னு சொல்ல முடியாது, 2 பேர் தானம் கேட்டு உட்கார், நம்ம பிச்சைன்னு சொல்ல முடியாது இல்லையா, தானம் கேட்டு உட்காந்துருக்குறாங்க. ஒருத்தர் ராமசகாயம் ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்பார். ராமசகாயம் அப்படி கேட்பார், ராமன் சகாயம் பண்ணுங்க அப்படிமா. இன்னொருத்தர் ராஜசகாயம் ஏதாவது கொடுங்கன்னு கேட்பார். ஒருத்தர் ராமசகாயன்னு கேட்பார், ஒருத்தர் ராஜசகாயன்னு கேட்பார். இதை கேட்பாங்க, 2 பேர்த்துக்குமே தான் கிடைக்கும். அந்த நாட்டு ராஜா நகர்வலம் வந்தார். இது புதுசாக இருக்குதே இந்த தானம் கேட்குறதே, கவனித்து கேட்டார். ஒரு ஆள் ராமசகாயன்னு சொல்கிறாரு, இன்னொரு ஆள் ராஜசகாயம் சொல்கிறாரு. இது வித்தியாசமாக இருக்கே அப்படி ஒரு ஆளை அனுப்பி விசாரிச்சுடுறாரு. ராமசகாயம் சொன்னார், உலகத்துக்கே படி கலக்கிறவர் நம்ம கலக்க மாட்டாரா, அதனால் நான் ராமசகாயன்னு கேட்குறேன், எனக்கு வேணுங்கிறது கிடைக்குதுன்னு. அவனு கேட்டார், உலகத்துக்கே ராமர் படி இழக்கிறான்னு சொல்கிற யாரும் பார்த்ததில்ல, ஆனால் இந்த நாட்டு ராஜாவை கண்ணு முன்னால் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆனால் ராஜசகாயம் சொன்னால் ஏதாவது அவருக்கு கொடுப்பார்ல, அதனால ராஜசகாயம் சொல்கிறேன்னார். இந்த ராஜா மனசில் ஒரு ஆசை வந்தது, ராமசகாயம் சொல்கிறவனுக்கும் ராஜசகாயம் சொல்கிறவனுக்கும் ஒரே மாதிரி கிடைக்கிறத விட ராஜசகாயம் சொல்கிறவனுக்கு அதிகமான பொண்ணும் பொருளும் நம்ம கொடுத்தா, அவனுக்கு அதை தானமாக கொடுத்தா, இந்த ராஜசகாயம் சொன்னதுனால அவன் பெரிய ஆள் ஆனாயிட்டான், இந்த தானத்திலேருந்து விடுபட்டு வந்துட்டான் அப்படின்னு ஒரு ஊருக்குள்ளே ஒரு பேச்சு வந்ததுன்னா தனக்கு பெருமை தானன்னு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணார், அவருக்கு பொருள் உதவி பண்ணுறதா முடிவு பண்ணிட்டார். ராஜசகாயத்துக்கு நேரடியாக பண்ண முடியாத, யாராச்சும் பார்ப்பாங்க, தகவல் தெரியாது. ஒரு பூசணிக்காய்க்குள்ளே ஒரு 100 பொற்காசுகள், பூசணிக்கையில் ஓட்ட போட்டு உள்ள போட்டு அப்படியே அதை க்ளோஸை மூடி ஒருத்தர் கூட்டு, இந்தா ராஜசகாயம் சொல்கிற வகையில் அதை கொடுனார். இவங்க ஆளுக்கு ஒரு பக்கம் தானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவர் இந்த வாசலில், அவர் இன்னொரு வாசலில் அப்படி இருந்தது. இந்த ராஜசகாயங்கிற வகையில் 100 பொற்காசுகள் இருக்கக்கூடிய ஒரு பூசணி காய் வந்து சேர்ந்தாச்சு. அவர் இது மாதிரி ராஜசகாயம் சொன்ன உடனே பூசணிக்காய் உடனே அவர் வாங்கிட்டு பூசணிக்காய் வச்சு என்ன பண்ணுறது, அறிவு அவ்வளோதான் இருக்கும், அது ஒன்றும் சொல்ல முடியாத, ராஜா வந்து கொடுத்தா தான் தெரியும், சொல்லணும் இல்லையா, சொல்லறிவு எது இல்லையா, பூசணிக்காய் கிடச்சிருக்கு சரி அப்படின்னு. இன்னொருத்தர் ராமசகாயம், அவருக்கு அன்றைக்கி ஒரு 2 ரூபா கிடச்சிருச்சு. அவர் இவர்கிட்ட வராரு, என்ன ராஜசகாயம் எப்படி இருக்கிறீங்க, என்னத்தை சொல்கிறது, ஒரு பூசணிக்காய் தான் இன்றைக்கி கிடச்சிது, உங்களுக்காச்சும் ஒரு 2 ரூபா கிடச்சிது, எனக்கு வெறும் பூசணிக்காய் தான். அப்போ சொன்னார், சரி இந்த 2 ரூபா வச்சுக்கோ, அந்த பூசணிக்காய் கொடு, நான் யாருக்காச்சும் தானம் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிறேன். கை மாறியாச்சு. விதி தானாக வந்தாலும் கூட கைக்கு கிடைக்காது. இந்த விதின்னு சொல்லும்போது அரசியலில் ஒரு விதி நடந்தது. 1995-96 பிரதமர் யார் தெரியுங்களா? நரசிம்மராவ். விதி மண்டல் கமிஷனை செயல்படுத்த போகிறேன்னு சொல்லிட்டு விபி சிங்கு ஊராக போய் பீகார், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், ஜான் எல்லாம் பெரிய அளவில் வரவேற்பார். மண்டல் கமிஷனை செயல்படுத்த போகிற ஜனதா தள், மண்டல் கமிஷன் ஜனதா போகிற பெரிய அளவில் மக்கள் கூட்டம், பெரும்பாலான இடங்களில் அவருக்கு நிறையா இடங்கள் கிடைக்க வாய்ப்பு. பாரதிய ஜனதா கட்சியுடைய அத்வானி ரத யாத்திரை, ராமர் கோவில் கட்டியே தீர்வோம், அவர் ஒரு பக்கம் ரத யாத்திரை போயிட்டுருக்கு. ராஜீவ்காந்தி மறுபடியும் தான் பிரதமர் ஆகிற நம்பிக்கையோட காங்கிரஸும் பெரிய அளவில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. மே 21 அந்த 1991 அந்த பாம் பிளாஸ்டில்
தமிழ்நாட்டில் ராஜீவ்காந்தி காலமாயிட்டார். அதுக்குள்ளே ஒரு பகுதி தான் எலெக்ஷன் நடந்துருது. அடுத்த பகுதி நடந்த எலெக்ஷனில் முழுக்க காங்கிரஸுக்கு வாய்ப்பு. விபி சிங்கும் பிரதமராகலை, எதிர்பார்த்த அத்வானிக்கும் கிடைக்கல, ராஜீவ்காந்தியும் இறந்து போனார். அரசியலை வேண்டாம், என்னை ஓய்வு எடுக்க போகிறேன் அப்படின்னு டெல்லியிலிருந்து கிளம்பி ஹைதராபாத்தில் வந்து படுத்துட்டு இருந்த ஆளை கூப்பிட்டு போய் பிரதமர் ஆகிட்டாங்க. ஆனால் அது அவரோட விதி இல்லை, நாட்டோட விதி. ஏகப்பட்ட ஊழல்கள் அப்போ தான் ஆரம்பிச்சது. ஊறுகாக்காரங்கிட்ட ஊழல். ஹர்ஷத் மேத்தா ஒரு பெட்டியில் எத்தனை லட்சம் அடைக்க முடியும்னு அன்றைக்கி பெரிய அளவில் ஒரு விவாதம் நடந்துகிட்டு இருந்தது. ஒன்றும் மிச்சம் கிடையாது, எதை வேணாலும் ஆறப்போடு, அப்படி தான் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஆனால் அந்த சமயத்தில் தான் அயோத்தியில் நமக்கு அந்த ஈஸியாக அந்த கட்டடத்தை தகர்க்க முடிஞ்சுன்னு சொல்ல. ஏன்னா நான் அடக்கட்டும்பா, அப்புறம் பார்த்துக்கலாம், அடப்போ பார்த்துக்கலாம், இப்படியே தள்ளி போட்டு வந்தார். விதி சரி, விதியை மாற்றின ஆள் இருக்காங்களா? விதியை மதியால் வென்றாள் இருக்கிறான். ஒரு விவசாயி மாடு வச்சு தான் அவருக்கு வியாபாரம். ஒரு பசுவும் கன்று, 2 மாடு 2 பசுவில் சின்ன அளவில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு நாள் ஒரு கடுமையான ஒரு நோயில் 2 மாடுகள் இறந்துருச்சு. அவருக்கு அடுத்த ஜீவன் தெரியாது, வேலையும் தெரியாது. மாடு இருந்ததுன்னா பொழைச்சிக்குவார். அப்படி யோசனை பண்ணிட்டு இறைவன்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா நீ இவ்வளோ சோதனை பண்ணுற, ஏதாவது ஒரு மாடு கன்று இருந்ததுன்னா நான் பால் ஏதாச்சும் விற்று பொழைச்சிக்கணும், ஏதாவது ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு. இதை சாமி கேட்குறார், ஒரு தேவர் கேட்குறார். கேட்ட உடனே சரி நேரில் வந்துடுறார். உனக்கு என்னப்பா வேணும்? என்னங்க வேணும், நீங்கள் யார்? நீ என்ன கேட்டாலும் தருவேன், சொல்லு என்ன வேணும்? என்னங்க எனக்கு பால் வியாபாரம் பண்ணுறக்கு ஒரு மாடு வேணும், அவ்வளோதான். சரி கொடுத்தாச்சு. தொழுவத்தில் போய் பார்த்துக்கோ, ஒரு மாடும் கன்று இருக்கும், நீ தொழில் செஞ்சுக்கோ. ரொம்ப சந்தோஷம். சும்மா கிடச்சிருக்கா? போனார். பால் நல்லா ஒரு 3 லிட்டரு, காலையில் 4 லிட்டரு, சாயந்தரம் 5 லிட்டரு ஏதோ கரைஞ்சது. விற்றார், காசு கிடச்சது, புழங்குத. நாளாக இந்த மாடு சும்மா எப்போவுமே அப்படி கொடுக்குமா? யார் கொடுத்த மாடாக இருந்தாலும் 4 5 லிட்டரு, 3 லிட்டரு ஆச்சு, 2 லிட்டரு ஆச்சு, 1 லிட்டரு ஆச்சு. கடைசியில் மாடு பாலே கறக்க மாட்டேங்குது. இவனுக்கு தொழிலும் தெரியாது. காலையில் 1 காலையில் இவங்க வறுமை, பால் கிடைக்க மாட்டேங்குது, விற்பனை கிடையாது, கையில் சாப்பாடு கூட வழி இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை. அந்த வழியாக ஒரு வழிப்போக்கன் வந்தார். அப்போ மாடில் ஏதோ இருந்த பாலில் பிறை ஊற்றி வச்சு கொஞ்சம் தயிரில் எடுக்கும் இந்த மோர். நல்ல வெயில் காலம். அந்த திண்ணையில் வந்து அவர் உட்கார்ந்தார். உட்கார்ந்தன்னையும் இவர் அந்த வீட்டுக்காரங்க ஏதோ வழிப்போக்கர் வந்திருக்கார், வெயிலாக இருக்குது, நம்மகிட்ட ஏதோ மோராது கொடுப்போம்னு சொல்லி மோர் கொடுக்குறார். மோரை வாங்கி குடித்தார். அவருக்கு பயங்கர சந்தோஷம். அப்பா இந்த வெயிலில் இவ்வளோ ஒரு நல்ல குணம் இருக்குது இல்லையா, பெரிய விஷயம். அதனால் இவங்களை பார்த்த 2 பேர்த்தையும் பார்த்தா, கணவன் மனைவி பார்த்தா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. முதல்ல கேட்குறாரு, என்ன உங்களுக்கு ஏதோ மனசில் கவலையோடு இருக்கிறீங்களே, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் சொல்லுங்கள். ஏன் கேட்குறீங்க? நான் தெரியாதனமாக மாடு வச்சு வியாபாரம் பண்ணுன்னு சொல்லி ஒரு வரம் கேட்டேன், கொண்டு வந்து கொடுத்தாங்க. பாருங்கள் மாடு பாருங்கள், 2 படி கூட கிடக்க மாட்டேங்குது. ஆரம்பத்தில் 10 கறந்து, இப்போ 2 தான் கிடக்கு. எப்படி நான் வியாபாரம் செய்கிறோம்? இவர் யோசனை பண்ண, நீ ஒரு காரியம் பண்ணு, இந்த மாட்டை வச்சு என்ன பண்ண போகிறேன், இந்த மாடையும் கண்ணையும் கொண்டு போய் சந்தையில் விற்றுரு. ஐயோ அது எப்படிங்க? சாமி கொடுத்த சாமி கொடுத்து நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, கொண்டே விற்றுரு. நீ விற்றுரு. உடனே மறுநாள் போய் சந்தையில் போய் மாடையும் கண்ணையும் விற்றா நல்ல காசு வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ சாமிக்கு குழப்பம். சாமி என்ன வரம் கொடுத்துருக்காரு, நீ மாடு வச்சு தான் பிழைக்கணும்னு. இப்போ மாடு அவங்ககிட்ட இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? ஆனால் வாக்கு பழிச்சிக்க விடாது இல்லையா, வாக்கு நடக்கணும் இல்லையா. இவர் என்ன பண்ணார், மறுபடியும் தொழுகத்தில் ஒரு பசுவும் ஒரு கண்ணையும் கொண்டு வச்சிட்டார். அவன்கிட்ட சொன்னார், இங்கே பாருப்பா, பசுவும் கண்ணு உனக்கு வியாபாரத்துக்காக பால் கறந்து தான் நீ விற்கணும், அதில் கொண்டு விற்கக்கூடாது, சரியா? பார் இதில் பால் கறந்து தொழில் செய்யணும். சாமி போயிட்டார். இந்த வழிப்போக்கம் வந்தா, டேய் முட்டாள்தலை மறுபடி பால் கறந்துட்டுருக்காத, உனக்கு மாடும் கண்ணு தான் வியாபாரம் முடிவாகி போச்சு, இதையும் கொண்டு விற்றுரு. ஐயோ அது நீ விற்றுற. இப்போ என்னாச்சு, டெய்லி ஒரு மாடு கன்று கொண்டு விற்றுற வேண்டி, டெய்லி ஒரு மாடு கன்று. இப்போ வசதி எப்படி இருக்கும்? பால் விற்கிறதுக்கு பதிலாக மாட்டுங்க நீ விற்றுட்டா. இதுதான் விதியை மாற்றுறது. இப்படி விதியை மாற்றி எழுதினவங்க நம்ம நாட்டில் நிறையா இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் நம்முடைய ராம்ராஜ் காட்டன் நாகராஜ். அவினாசி பக்கத்தில் அவங்க ஊர், விவசாய குடும்பம். அவர் மனசில் சின்ன வயசில், நான் இப்போவும் சொல்கிறேன், நான் எந்த
கம்பெனிக்கு அம்பாசிடரோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம சிலதெல்லாம் படித்து பார்த்தோம், அப்போ இதெல்லாம் வந்தது. சரி சொல்லலாம்னு சொல்லலாம். ஏன்னா வேஷ்டி இன்றைக்கி ஒரு மரியாதை, கிராமப்புறத்தில் இன்றைக்கி கூட ஒரு வேஷ்டிக்கு ஒரு மரியாதை இருக்குதுன்னு சொன்னால் அது அவருடைய அந்த பிராண்ட், அதான் நிச்சயமாக காரணம். அவர் சின்ன வயசில் எப்படி இருந்தனா, ஒரு ஊருக்கு ஒரு காரில் வந்து ஒருத்தர் இறங்கினார், வாட்ட சாட்டமாக ஒருத்தர் இறங்கினார், வேஷ்டி கட்டியிருந்தார், காரில் இருந்தாரோன்னு ஊரே அவரை பார்த்து பயங்கரமாக ஆச்சரியப்படுது, சந்தோஷப்படுது, அவரை அன்பாக பேசுகிறாங்க. அப்படி பார்த்து இவர் என்ன நினச்சாருன்னா, அவர் யாருன்னு கேட்டால் ஒரு மில்லு ஓனர், கோயம்புத்தூரில் மில்லு வச்சு, அப்போ மில்லு வச்சுருந்தா நமக்கு வந்து இவ்வளோ மரியாதை கிடைக்கும். அப்படி சின்ன வயசில் ஆசை. சாதாரண கிராமப்புறத்தில் என்ன அந்த காலத்தில் எப்படி விருப்பப்படுவாங்கன்னா, நல்ல விவசாயம் இருக்கணும், விவசாயம் செய்யணும். அப்படி இல்லைன்னா அதாவது அரசாங்க வேலைக்கு போகணும், அரை காசானாலும் அரசாங்க காசு வேணும். அப்படித்தான் மக்கள் மனசில் இருந்தது. அதனால் சுய தொழில், முயற்சி பண்ணுறது இதெல்லாம் கிடையாது. ஆனால் இவங்க மனசில் எப்படி இருந்ததுன்னா, முயற்சி செய், முடியலைன்னா பயிற்சியாவது செய், அப்போ வெற்றி அடைய முடியும். அந்த மாதிரி என்ன இருந்தது. அவர் 7வது படிக்கும்போதே பாலமித்ராங்கிற ஒரு பத்திரிக்கைக்கு ஏஜெண்ட் ஆகியிருக்கார். அவருக்கு அந்த பத்திரிகை நிறுவனத்துக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு, இந்த மாதிரி நான் 7வது படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் படிப்பு செலவுக்கு பணம் தேவை இருக்குது, நீங்கள் எனக்கு ஒரு 100 பாலமித்ரா அனுப்பி வச்சிங்கன்னா நான் விற்றுட்டு உங்களுக்கு நான் ஏஜென்ட் கமிஷன் போக பணம் அனுப்புகிறேன். அவனும் உடனே அவரும் அந்த இவங்களும் ஆச்சரியப்பட்டாங்க, ஒரு 7வது படிக்கக்கூடிய பையன் மனசில் இவ்வளோ நல்ல ஒரு ஆரோக்கியமான சிந்தனை இருக்குதுன்னு. ஒரு 100 புஸ்தகம் அனுப்பி வைக்கிறாங்க, மாதம் அதில் சேல்ஸ் பண்ணுறாரு. 25 ரூபா அவர் கையில் நிற்கிது. அந்த ஏஜென்ட் கமிஷன் 25 ரூபா. சின்ன வயசுலேயே என்னது, அவர் SSLC ஃபெயிலு, தட்டச்சு, அதில் ஏற்கனவே 8 சப்ஜெக்ட்டு, அதில் டைப் ரைட்டிங் ஒன்று அது தெரியாததில் ஃபெயில் ஆகிட்டார். பின்னால் அது பாஸ் பண்ணிட்டார். உடனே அந்த SSLC ஃபெயில் ஆன உடனே அவங்க அப்பா அவரை கூட்டிகிட்டு போகிறார், சைக்கிளில் வச்சு கூட்டிகிட்டு போகிறார். பின்னால், தம்பி இந்த மாதிரி பஞ்சாயத்தில் வந்து ஒரு வேலை இருக்குதுனாங்க, அது எம்எல்ஏ MP மினிஸ்டர் எல்லாம் போனாலும் கூட ஒரு 50,000 60,000 கேட்பான். ஆனால் அந்த வேலை நமக்கு பஞ்சாயத்து தலைவர் நமக்கு பழக்கம், நான் சொல்லி வச்சுருக்கிறேன், அந்த வேலை கிடச்சிரும் அப்படின்னா. இவர் யாருக்குன்னு கேட்குறாரு, யாருக்கு இந்த வேலை? உனக்கு தானப்பா, உனக்கு வேறு வேலைக்கு போகணும்ல அரசாங்கம். என்ன வேலை? பில் கலெக்டர். அவர் சைக்கிளில் டெட்டி குதிச்சிட்டாரான். இந்த வேலைகள் நான் போக மாட்டேன், நான் தொழில் செய்யணும், நான் வியாபாரம் செய்யணும். டீ கடையில் போனாலும் கூட வியாபாரம் கற்றுக்கிட்டு டீயும் விற்கலாம், ஆனால் இந்த தொழிலுக்கு போக மாட்டேன். அவங்க அப்பா கோவிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டார். அப்போ எதிரிலேயே ஒரு இந்த ஹிந்துஸ்தான் லீவர் விற்கக்கூடிய ஒரு கடை, மேகலா ஏஜென்சி, அங்கே போய் வேலைக்கு சேர்றாரு. அங்கே சொல்ப சம்பளம் தான், அந்த சம்பளத்திலே ஓட்டிருக்கார். இவர் மனசில் இதோட பெரிய அளவில் செய்யலனே ஒரு ஜவுளி கடையில் வேலைக்கு போகிறார், ஜவுளி ஏஜென்சி. அந்த ஜவுளி ஏஜென்சியில் காலையில் ஒரு 15 நாள் அந்த கடையில் பார்த்துக்கணும், 15 நாள் ஆந்திராவில் போய் இந்த வேஷ்டிகளை விற்றுட்டு வரணும். வேஷ்டிக்கு பெரியான அளவில் மதிப்பு மரியாதை எங்கேயுமே இருக்காது. அவர் பார்க்குறார். அவர் சொல்கிறதுனா, ஏதாவது விசேஷத்துக்கு பெரியவங்கெல்லாம் போகிறதா இருந்தால் இடுப்பில் ஒரு வேஷ்டியை மஞ்சள் பையில் போட்டு கொண்டு போவாங்களே. ஏன்னா அன்றைக்கெல்லாம் 40 ரூபா 45 ரூபாய்க்கு வேட்டி கிடைக்கும். அது எப்போ வேணாலும் கிழிஞ்சு போகும், பாத்ரூம் போகும்போதோ உட்காரும்போது எந்த கிழிஞ்சிருமா. அப்போ அந்த கிழிஞ்சு போய் மானம் போயிருமேங்க, அதுக்காக ஒரு வேஷ்டி இக்கத்தில் வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு தான் வேஷ்டியோட தரம் இருந்தது, விலையும் அப்படி தான் இருந்தது. அது பார்க்குறாரு. அப்போ 2வது அவர் கவனித்த விஷயம், அந்த நெசவு நெய்து வரக்கூடிய நெசவாளர்கள் மேல் சட்டை இருக்காது, ஒரு வெறும் வேஷ்டியை மட்டும் கட்டிட்டு அந்த வேஷ்டியில் நூல் தவிர எடுத்துகிட்டு வருவாங்க. காலையில் ஒரு 10 மணிக்கெல்லாம் கொண்டு வந்து ஈரோடில் தான், ஈரோடு திருப்பூர் ஈரோடு கொண்டு வந்து கொடுத்துட்டா பணம் வாங்குறதுக்காக சில சமயம் சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துட்ருப்பாங்க, மாலை நேரம் வரைக்கும். அந்த ஓனர் வந்து வியாபாரம்லாம் பார்த்து அந்த வியாபாரம் பார்த்து இந்த வியாபாரம் பார்த்து கொடுக்கறது வாங்குறதெல்லாம் முடிவு பண்ணி கடைசியாக இவர் அந்த நெசவாளர் பார்த்து பணம் கொடுப்பாங்க. அதை இவர் நாகராஜ் பார்க்குறார். ஏன் இவ்வளோ கஷ்டம் நெசவாளருக்கு? இவங்க கொடுக்கக்கூடிய துணி தான் சேல்ஸ் பண்ணுறாங்க, அதுலேயும் குறைந்த வருமானம் தான் கொடுக்குறாங்க, ஆனாலும் கூட ஏன் இவ்வளோ காக்க வைக்கிறாங்க அப்படின்னு மனசில் இருந்தது. அவர் மனசில் இந்த மாதிரி நெசவாளர்களுக்கு ஏதாவது செய்யணும்னு இருந்தது. ஒரு 4 பேர் கொண்ட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு ராம்ராஜ் காட்டன் அப்புறம் அந்த பேரில் தான் வைக்கிறாங்க. முதல்ல வேற ஒரு பேரில் வைக்கிறாங்க, அப்புறம் பிரிச்சுக்கிறாங்க. சொந்தமாக நம்ம வைக்கிறோன்னு சொன்ன உடனே அந்த 3 பார்ட்னர்ஷிப்பும் இவருக்கு அந்த பணம் தரல. 25,000 ரூபா அமௌண்ட்டு தரக்கு பதிலாக 85,000 ரூபாய்க்கு வேட்டியாக கொடுத்துட்டாங்க. வேஷ்டி இது 85,000 ரூபா வேட்டியை சந்தோஷத்தோடு வாங்கி ஆந்திராவில் போய் விற்று கொண்டு வந்து அப்போ தான் ராம்ராஜ் அப்படின்னு காதி அப்படின்னு வைக்கிறார். ராம்ராஜ் காதி அப்படிங்கிறார். அதில் என்ன ஒரு சிக்கல்னால், ராம்ராஜ் காந்தின்னு சொன்னா தான் எல்லா துணியுமே விற்கும். அது காட்டணும், டெரிக்காட்டணும், இத்துப்போம், எதாக இருந்தாலும் காந்தி படம் இருக்கணும். அப்போ ஒருத்தர் வந்து வியாபாரம் பண்ண காந்தி படம் இருக்கணும், அதில் காந்தின்னு பேர் எழுதியிருக்கணும், அப்போ தான் வாங்குவாங்களாம்.
இவருக்கு அதில் உடன்பாடு இல்லாதனால ராம்ராஜ் காட்டன் அப்படின்னு வச்சு விற்கிறாரு. ஆனால் கடையில் யாரும் வாங்கலை. இதுதான் இப்போ இப்படி பண்ணுற மார்க்கெட்டிங் பண்ண தெரியல உனக்கு, காந்தி படம் எங்கே, காதின்னு எங்கே அப்படின்னா, இல்லை அதெல்லாம் இல்லாதெல்லாம் நான் போட முடியாது, நீ 10 வேஷ்டி விற்கிற இடத்துல எனக்கு 5 வேட்டி விற்று கொடுங்கிறார். விற்று கொடுக்குறாங்க. தரம் அது ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. அந்த நெசவாளர்கிட்டே போகிறாங்க, உங்களுக்கு இந்த கூலி எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு கேட்குறாங்க. 2 ரூபா தான் கூலி கிடைக்கிது. சரி, நீங்கள் நல்ல வயிறார சாப்பிடணும் அப்படின்னா அப்போ எனக்கு 3 ரூபா கூலி கிடச்சிதுன்னா நாங்கள் 2, ஏன்னா இவங்க கூலி வாங்கிட்டு போய் இரவு நேரம் தான் சமைச்சு சாப்பிட்ற பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 3 ரூபா கொடுத்தா வயிறார 2 நேரம் சாப்பிட்லாம். சரி, மேலே ஒரு சட்டை போடணுன்னா அப்போ 4 ரூபா கூலி கிடச்சின்னா மேலே ஒரு சட்டையும் போட முடியும். ரைட், இப்போ 4 ரூபா கூலி நான் தரேன், எனக்கு நல்ல தரமான வேஷ்டி கொடுங்க, தரமான வேட்டி. இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய ராம்ராஜ் காட்டன் வேட்டி எல்லாமே ஹை லெவல் ரேட்டு, ஆனால் தரமாக இருக்க சொல்ல, நான் வாங்கி கட்டல, தரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படி சாத்தியம்னு சொன்னால் இவங்களுடைய அந்த விடாமுயற்சி. இவரே கடையை பார்ப்பார், இவரே போய் நூல் எடுத்துகிட்டு வருவார், இவரே விவசாய நெசவாள்கிட்ட கொடுப்பாரு, இவரே எடுத்துகிட்டு வருவார், ரேட்டு போடுறார். கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் பிக்கப் ஆச்சு. இன்றைக்கி ஏறக்குறைய 300 ஷோரூம், சவுத் இந்தியாவில் 300 ஷோரூமில் ராம்ராஜ் காட்டன் சேல்ஸ் ஆகுது. குழந்தை பிறந்தால் போடக்கூடிய தொட்டிலில் இருந்து இன்றைக்கி விதவிதமான சட்டை, வேஷ்டி, லேட்டஸ்ட்டாக இன்னர் கூட வந்துருச்சு. மிகப்பெரிய ஏறக்குறைய 100% காட்டன் லூமில் கோயம்புத்தூர் சுற்று வட்டாரத்தில் 80% ராம்ராஜ் காட்டனுக்காக தறி ஓடுது. மிகப்பெரிய அளவில் ஏறக்குறைய சவுத் இந்தியா முழுக்கவே இருக்குது. 250 விதமான மாடல் இது வரைக்கும். இந்த ஒட்டிக்கோ கட்டிக்கோ, குழந்தைகளுக்கு உண்டான கிட்ஸ் வேஷ்டி, நிறையா விஷயங்கள், கலர் வேட்டி, கலர் சாய் வேட்டி, இப்படி ஏறக்குறைய 250 வகையான விஷயங்கள் அவர் கொண்டு வந்திருக்காங்க. அவருடைய மனசில் இருந்த இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தான் இப்படி அவர் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. அவருக்கு அதே தான் சொல்ல, எந்த இடத்துலையும் கடன் போய் வாங்கலை. கடன் வாங்குகிற இடத்துல கூட அந்த உறவை கெடுக்கும் அப்படிங்கிற எந்த இடத்துலையும் கடன் அவ்வளோ வாங்கிக்கல. அவர் குடும்பத்திலேயே பார்த்தா வேஷ்டிக்கு மதிப்பில்லை. அவங்க சொந்தத்துலையெல்லாம் சொல்லுவாங்களா, தம்பி நீ என்னப்பா நீங்கள் ஒரு 4 பேத்துக்கு போகிற இடத்துல நல்லது கெட்டதுக்கு போகும்போது வேட்டி கட்டிட்டு வந்துடுற அப்படின்னு. அவர் அதை ஏற்றுக்கிட்டார். அவங்க மனைவி கூட நீங்கள் தொழில் ரீதியாக போகும்போது வேஷ்டி கட்டிட்டு போங்க, எங்கூட நல்லது கெட்டதுக்கு வரும்போது எங்கே போகும்போதெல்லாம் நீங்கள் ஃபேண்ட்டு போட்டு வரலாமில்ல அப்படிங்கப்பா. எந்த இடத்துலையுமே இவர் ஒரு 10 பேரோட ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு, 9 நண்பர் உள்ளே போயிட்டாங்க, இவரை உள்ளே விடலை வேஷ்டி கட்டியிருக்கனால. அவர் வெளியே நிற்க வேண்டிய சூழ்நிலை. இதெல்லாம் வச்சு தான் ஒரு ஏடை எடுத்துன்னு அவர் சொல்கிறார். அந்த ஏடு பார்த்திங்கன்னா ராம்ராஜ் காட்டன் அப்படின்ட்டு நம்ம ஜெயராமன் அந்த ஏடில் வருவார். அவர் ஒரு பெரிய ஒரு ராயல் கார், ஒரு அதிநவீன அந்த விலை மதிப்பில்லாத ஒரு காரில் வந்து வேஷ்டி கட்டி வந்து இறங்குவாங்க. அந்த செக்யூரிட்டி சல்யூட் அடிச்சிருப்பான். எந்த ஹோட்டலில் விடலையோ அதே ஹோட்டலில் தான் அந்த ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. அப்புறம் லிஃப்ட்டில் போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சல்யூட் அடிக்கிற மாதிரி. அப்புறம் உள்ள பெரிய ஒரு மீட்டிங் ஹாலில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துகிட்ருக்கும். இவங்க இதுக்காக போவாங்க, அந்த ஆர்டர் வாங்குற மாதிரி. போன உடனே இவர் கையெழுத்து போட்டு கொடுத்தனே எல்லோரும் விட்டு கொடுப்பாங்க. அவர் கூட அவர் சொன்னது எல்லாமே, அவர் கூட மேற்கத்திய நாகரிகம் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஸ்கர்ட் போட்ட ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க. கடைசியாக வெளியே வரும்போது ஒரு பாப்பா, ஒரு குழந்தை அவருக்கு ஒரு ரோஜா பூ கொடுக்கும். கடைசியாக யானை சல்யூட் அடிக்கிற மாதிரி அதை ஆடு முடிஞ்சிருக்கும். அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, சுத்தமாக யானையோட குணம் எப்படி இருக்குதுன்னா, இந்த காட்டு பகுதியிலெல்லாம் யாராவது போனால் இந்த வேஷ்டி, இந்த வெள்ளை கலரை பார்த்தா துரத்துமா. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வேஷ்டியை கழட்டி போட்டுட்டு ஓடுவாங்க. அப்போ யானை ஒன்று அந்த வேஷ்டி எடுத்து துவம்சம் பண்ணிடும். அதோட குணம் ஏதோ. அப்படிப்பட்ட யானை வேஷ்டி கட்டினவங்களை பார்த்து சல்யூட் அடிக்குது. அவர் குழந்தை ரோஜா பூ கொடுக்குறது, என் குடும்பத்தில் யாரும் வேஷ்டியை விரும்பலை, ஆனால் குழந்தை ரோஜா பூ கொடுக்கும்போது என் குடும்பம் அதை ஏற்றுக்கிட்டதாகவும், மாணவர்கள் மத்தியில் இந்த வேஷ்டியை கொண்டு போகிறதுக்காக மாணவர் அதெல்லாம் வந்து வாழ்த்து சொல்கிற மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க. உண்மையிலே தான் அதேமாதிரி கொரோனா காலகட்டத்தில் தான் அந்த 100 ரூபா வேட்டி அவர் கொண்டு வந்தார். யாருமே கடைக்கு வராத சூழ்நிலை, ஜவுளி வாங்குறதுக்கு யார் வருவா கொரோனா சமயத்தில்? அப்போ அறிமுகப்படுத்தினது 100 ரூபா வேட்டி. அதன் மூலிமா மறுபடியும் வியாபாரம் நல்லதாக நடக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லுவார். இப்படி எல்லா இடத்துலையுமே நல்ல விதத்தில் யோசிக்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு கைகூடும். இன்றைக்கி இதே போல் நிறையா அதே சொல்லலாம். நமக்கு என்ன விஷயம்னா, நம்ம எந்த இடத்துல நம்ம இதை தவற விடுறோம் அப்படின்னா, நம்ம அறிஞ்சிக்கக்கூடிய ஒரு கருத்தை தெரிஞ்சுக்கிற இடத்துல நம்ம அதை லூஸ் பண்ணிடும். இப்போ நமக்கு இப்போ அடுத்த வீட்டில் இருக்கிற யாருன்னே தெரியாதே,
அப்புறம் நகரத்தில் இப்போ கிராமத்தில் எப்படி தெரியல, நகரத்துல எல்லாம் அப்படி தான். அடுத்த வீட்டில் யார் இருக்கானே தெரியாது. 2 நாள் கழித்து போலீஸ் வரும்போது தான் தெரியும் அந்த வீட்டில் ஏதோ ஒருத்தன் வெடிகுடு தயாரிச்சிட்டு இருந்தான், இல்லை போதைப்பொருள் விற்றுட்டு இருந்தான். இதெல்லாம் பக்கத்து வீட்டில் நாய் இருக்கிறது கூட நமக்கு தெரியாது, அதை கடிச்சா தான் தெரியப்படுறது. அப்படி அந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட குழந்தைகளுக்கு நமக்கும் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். நம்ம கற்றுக்கக்கூடிய இடத்துல எங்கேருந்து வருவோம். இன்றைக்கி எல்லாமே நான் அரவிந்த் ஆஸ்பத்திரி சொல்லும்போது சொல்கிறேன் என்னென்னா, ஏன் நிறைய பேர்த்துக்கு இந்த கண் பிரச்சனை வருதுன்னா, உலகம் பூராவே கிட்ட பார்வை ஆயிடுச்சு. இப்போ கிட்ட பார்வை தான். செல்ஃபோன் கிட்ட பார்வை, டிவி கிட்ட பார்வை, கம்ப்யூட்டர் கிட்ட பார்வை, இதுக்குள்ளேயே நம்ம உள்ளே போயிட்டோம். தூர பார்வை, ஒரு இயற்கை காட்சியை ரசிப்போம், ஒரு அருவியை போய் பார்ப்போம், ஒரு கோயிலை பார்ப்போம், கோபுரத்தை பார்ப்போம். அந்த பழக்கமே இப்போ நம்மகிட்ட போயாச்சு, பழக்கமே போயாச்சு. அதனால் என்னாச்சு, எல்லாமே கிட்ட பார்வை, கண் குறைபாடு வருது. நம்மன்னு இல்லை, வீட்டில் பார்த்து சில பேர்த்து வீட்டிலலாம் போனால் 4 செல்ஃபோன் தான் 4 ரூமில் இருப்பாங்க. எல்லாம் மாறி வரணும் ஒன்று. ரெண்டாவது, இந்த ராமராஜன் அவங்கள வேஷ்டி சொல்கிற விஷயம்னா, வேஷ்டி யாராவது வாங்க போனால் கூட ஏதாவது அடியிலிருந்து எடுத்து கொடுப்பாங்களா, தட்டி தூசு தட்டி அப்புறம் தான் வேட்டி எடுத்து கொடுப்பாங்க. அது கூட வேறு ஏதாவது வாடிக்கையாளர் வந்தால் கொஞ்சம் இருங்க போயிட்டு வரேன் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அவர் கற்றுக்கிட்ட விஷயம் எது மைனஸ் அதை ப்ளஸ் ஆக்கணுன்னு.